வணக்கம் நேயர்களே, விட்டதும் தொட்டதும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். செய்திகளை அதன் பல்வேறு கோணங்களோடு இணைத்து பார்க்கும் நிகழ்ச்சிதான் இந்த விட்டதும் தொட்டதும். டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு வீழ்ந்தது உயர்ந்தது அப்படிங்கிறது எல்லாமே அமெரிக்க பணத்துக்கு நிகரான இந்திய பணமதிப்பு வச்சு பேசுறதா. இன்னைக்கு அமேசான்ல இருந்து ஆண்டிப்பட்டி வரைக்கும் சாதாரணமாக அத்தனை பேரும் இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதற்கு காரணம், உலகம் கிராமமாக சுருங்கி பல்வேறு நாட்டு நிறுவனங்களுடனான வர்த்தகம் வலைதளம் வழியாக நம்ம வீடு வரைக்கும் வந்துட்டதுதான். நம்ம இந்திய பணத்தினை அயல்நாட்டு மதிப்புக்கு மாற்றி கொடுக்கும் போது ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கங்கள், வங்கி கமிஷன்கள் பலரின் வயிற்றுல புளிய கரைச்சிக்கிட்டு இருக்குது. இந்த பண மதிப்புகள் எதிர்காலத்தில் எப்படியெல்லாம் மாற வாய்ப்பிருக்கிறது பார்க்கலாம் இந்த தொகுப்பில். சில மாதங்களுக்கு முன்பு திடீர்னு 150 நாடுகள்ல ஒரு இன்டர்நெட் வைரஸ் பரவுச்சு. கூடவே அதை பரப்பிய மர்ம நபர்கள் கிட்ட இருந்து ஒரு மிரட்டலும் வந்துச்சு. இதை சரி செய்யணும்னா எங்களுக்கு பிட்காயின் வேணும்னு மிரட்டி இருந்தாங்க. அப்போதுதான் உலகம் முழுக்க பிட்காயின் அப்படின்னா என்ன அப்படின்னு பல பேர் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. நமக்கும் இந்த கேள்விக்கு பதில் தெரியணும்னா நமக்கு பணத்தோட வரலாறு தெரியணும். முதல்ல பண்டமாற்று முறை இருந்துச்சு, அதுக்கப்புறம் நாணயங்கள் வந்துச்சு, அடுத்ததா ரூபாய் நோட்டுகள் வந்து டெபிட் கிரெடிட் கார்டுகள் அறிமுகமாகி இப்போ ஆன்லைன்ல கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் வந்தாச்சு. இதே வரிசையில தான் பிட்காயின் வந்திருக்கு. ஆனா பிட்காயின் இது எல்லாத்துல இருந்தும் வேறுபட்ட பணம். எதிர்காலத்துல உலகம் முழுக்க பிட்காயினை தான் கரன்சியா பயன்படுத்துவாங்கன்னு ஒரு கணிப்பு இருக்கு. டாலர் என்பது அமெரிக்க பணம், பவுண்ட் என்பது ஐரோப்பிய யூனியன் பணம், ருப்பி என்பது இந்திய பணம். ருப்பியை ரிசர்வ் பேங்க் கட்டுப்படுத்துது. ஆனா பிட்காயினை எந்த நாடும் தங்களுடையதுன்னு சொல்லிக்க முடியாது. ஏன்னா பிட்காயின் என்பது ஒரு எண், அது உருவமில்லாத டிஜிட்டல் பணம். அதை தங்கத்தை போலவே கரன்சியை போலவே தொட முடியாது. நாடுகளுக்கு தேவை ஏற்படும் போதெல்லாம் கரன்சி அச்சடிக்கிறாங்க, அதுக்கு லிமிட்டே கிடையாது. ஆனா பிட்காயினுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அதோட மொத்த எண்ணிக்கையே 21 மில்லியன் தான். இதை அதிகரிக்கவே முடியாது. ஆனா உலகத்தோட மக்கள் தொகை இதை விட பல ஆயிரம் மடங்கு அதிகம். அவ்வளவு பேருக்கும் பிட்காயின் தேவைப்பட்டா என்ன பண்றதுன்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு பதில் இருக்கு. பிட்காயின் என்பது ஒரு எண். அந்த எண்ணை எத்தனை முறை வேண்டுமானாலும் வகுத்து சிறியதாக்கலாம். 1 ரூபாயை 100 பைசாவா வகுக்கிற மாதிரி ஒரு பிட்காயினை ஏற்கனவே 8 டிஜிட் வரையிலும் வகுத்திருக்காங்க. அதுக்கு சடோஷின்னு பேரு. இன்னும் தேவைப்பட்டா 16 டிஜிட்டுக்கு வகுத்து பங்கு போட்டுக்கலாம். மக்கள் தங்கம் வாங்க குவிஞ்சா டிமாண்ட் ஏறி தங்கத்தோட விலையும் ஏறிடும். அதே மாதிரி பிட்காயினை பயன்படுத்துறவங்க எண்ணிக்கை அதிகரிச்சா டிமாண்ட் கூடி அதோடைய மதிப்பு கூடிடும். கூகுளுக்கு போய் ரூபி டு பிட்காயின் அப்படின்னு அடிச்சு பாருங்க, பிட்காயினோட இன்னைக்கு மதிப்பு தெரிஞ்சிடும். 2009 சடோஷி நாகமோட்டா என்கிற ஜப்பானியர் பிட்காயினை அறிமுகப்படுத்தினார். கிரிப்டோகிராஃபி எனப்படும் பல ரகசிய டிஜிட்டல் பாதுகாப்பு அடுக்குகளால அவர் உருவாக்கிய பிட்காயினை அவரே முயன்றாலும் தன்னுடையதாக்கிக் கொள்ள முடியாது. பிட்காயின் எந்த பேங்க்லயும் கிடையாது. ஒரு ஸ்மார்ட் இருந்தா போதும். இன்டர்நெட் வழியா ஏழை பணக்கார வித்தியாசம் இல்லாம ஒரு பிட்காயின் அக்கௌண்ட்டை யார் வேணும்னாலும் திறந்துக்கலாம். இத வாலெட் அப்படின்னு சொல்றாங்க. வாலெட்ல நம்மளோட பேரும் நம்மளுடைய பிட்காயினும் யாருக்கு கொடுக்கிறோம், யார்கிட்ட இருந்து வாங்குறோம் என்பதோ ரகசியம். நமக்கு நடுவுல மூன்றாவதா எந்த வங்கியும் எந்த நாடும் குறுக்கிட முடியாது. கமிஷனும் கிடையாது. நிறைய பிட்காயின் இணையதளங்கள் இருக்கு. அது வழியா இந்திய ரூபாயை கொடுத்து பிட்காயினை நம்ம வாங்கிக்கலாம். இதுல ரிஸ்க் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா மைக்ரோசாஃப்ட், டெல், பேபால், எக்ஸ்பீடியா போன்ற பல நிறுவனங்களுடைய அமெரிக்க கிளைகள் ஏற்கனவே பிட்காயினை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உலகம் முழுக்க 300க்கும் மேற்பட்ட பிட்காயின் ஏடிஎம்களும் வந்தாச்சு. எதிர்காலத்துல இது இன்னும் அதிகமாகுமா? பிட்காயின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாதுன்னு பில் கேட்ஸே கணிச்சிருக்காரு. இந்தியாவிலையும் கேஷ்லெஸ் எக்கனாமி பிரபலமாகிட்டு இருக்கு. இதோட உச்சமா கரன்சிகள் மறைஞ்சு வங்கிகளும் காணாமல் போய் உலகத்துல ஒரே பணமா பிட்காயின் மாறினாலும் மாறலாம்.